ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். பாத்தீங்கன்னா ஜோதிட ரகசியங்கள் இருப்பாருங்க, நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறதே கிடையாது. ஜோதிடம் தெரியாதவன் ஜோதிடத்தை பிழைப்பாக வைத்துக் கொண்டிருப்பான். ஜோதிடர் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருப்போம் தான் அப்படியே அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அங்க குரு வந்துட்டாரு, அங்க சனி வந்துட்டாரு, இங்க ராகு வந்துட்டாரு, இது பண்ண போறாரு, அது பண்ண போறாரு. இப்போ நம்முடைய ஞாபகத்தை முழுமையா பார்க்கணுங்க. இது ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி. ஜோதிட சாஸ்திரம் என்பதே பெரிய ஆராய்ச்சி தான். படிப்பவர்கள் இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புலப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. பராசரர் தொடங்கி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயத்த பார்க்கணுங்க. என்னன்னா, ஒரு ராசியினருக்கு எந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த திசை வந்துடுச்சு அவனுக்கு அள்ளி கொடுக்க போகுதியா சொல்லுவாங்க. இந்த திசை வந்துடுச்சு அள்ளி கொடுக்க போகுது. ஐயா சுக்கிர திசை வந்துடுச்சு கொட்டி கொடுக்க போகுது. அப்படியே ஆடிக்காரு வாசல் வந்து நிற்க போது பணமழை கொட்ட போதும். இப்ப சின்ன உதாரணம் பார்ப்போம். இதெல்லாம் கப்சா, புரியுங்களா? அப்போ யதார்த்தம் என்ன அது போல புரிஞ்சுக்கணும். அப்போ பாதகாதிபதி நமக்கு யாரு, நமக்கு மாரகாதிபதி யாரு, இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கோம், அது சரலக்கணமா ஸ்திர லக்னமா உபய லக்னமா, இது பார்க்கணும். இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். நான் மிதுன வரல பேசி முடிச்சுட்டேன். இப்போ கடகத்தை பேச போறேன். கடக ராசினருக்கு எந்த கிரகங்கள் யோகமாக இருக்கும், இல்லை கடக லக்னத்தாருக்கு எந்த கிரகம் பாதகாதிபதியாக இருக்கும், மாரகாதிபதியாக இருக்கும். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலகட்டத்துல அஷ்டமாதிபதியும் பார்க்கணும், மாரகாதிபதியும் பார்க்கணும். இந்த திசை நடக்கின்ற போது இது நடக்கும், இந்த காலகட்டம் வருகின்ற போது நடக்கும். அப்போ முதல்ல கடகத்தை பத்தி இப்ப பார்ப்போம். கடகத்தை சரலக்னம் சொல்லுவோம். கடகத்தை சரம் ஸ்திரமும் சரணுகளும். இந்த கடகத்துக்கு யார் பாதகாதிபதினு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படிங்க? அப்படியே ஓட்டி பாருங்க. உங்களுக்கு தெரிந்த கடகராசியுடைய வாழ்க்கை அப்படி புரட்டி பாருங்க, கேட்டு பாருங்க, தெரிஞ்சுக்குவீங்க. சுக்கிரன் யாரு? உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரன். அவன் தான் களத்திரக்காரங்க, புரியுங்களா? இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சோகமானதாக இருக்கும். சுக்கிர திசை வந்தாலும் சரி கூரை பிச்சுக்கிட்டு கொட்டாது, புரியுங்களா? கோடி கோடியா வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ சுக்கிர திசை பாதகாதிபதிக்குரிய காலகட்டமாக இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். சரி, மாரகாதிபதி யார் உங்களுக்கு? இப்ப 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு சனி பகவான் இருக்கப்ப அவன் தான் ஆயுள்காரகன், கர்மகாரன். அந்த சனி பகவானுடைய திசை எப்பொழுது இவர்களுக்கு வருகிறதோ, இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் திசை எப்பொழுது வருகிறதோ, அல்லது 2ஆம் இடத்து அதிபதியான சூரியனுடைய திசை எப்பொழுது வருகிறதோ, இந்த காலகட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ராசினருக்கும் இப்படி சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் நோக்கமே. இந்த நேரம் நமக்கு சரியில்லைங்க, இதுதாங்க காரணம்னா கொஞ்சம் நம்ம வந்து அடக்கி வாசிக்கலாம் இல்ல, நிதானமா நம்ம வாழ்ந்துக்கலாம் இல்ல. ஒரு முதலீடுகளை பெரிய முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமா போயிட்டு இருக்கலாம், இருப்பதை வைத்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் முயற்சிகளை கூட ரொம்ப கவனமா இருக்கலாம். அதுக்காக தான் அந்த பதிவு. அப்ப சுக்கிர திசை வருகின்ற போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சூரிய திசை வருகின்ற போது பாதகங்கள் ஏற்படும், உடல் நலம் கெடும். சனி திசை வருகின்ற போதும் சங்கடங்கள் அதிகரிக்கும். இந்த 3 திசை வருகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் நிறையவே நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். சரி, இது இப்படித்தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை சுக்கிர புத்தி எப்படிங்க? சுக்கிர புத்தியும் எந்த திசையில் சுக்கிர புத்தி நடைபெற்றாலும் அந்த காலகட்டம் என்பது கடகராசினருக்கு ஒரு நெருக்கடியான பாதகமான காலகட்டமாக இருக்கும். சுக்கிரன் போய் லக்னத்துல உட்காந்துட்டாருங்க. உங்க லக்னத்திலே சுக்கிரன் உட்காந்துட்டாரு. 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றாரு. உங்க ராசி ஜாதக கட்டத்துல உங்க லக்னத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ இந்த திரிகோண ஸ்தானங்களில் சுக்கிரன் அமர்ந்தாலும் உங்களுக்கு பாதகமான பலன்களையே அவர் அதிகபட்சமாக கொடுப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
1, 4, 7, 10 என்பது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானங்களில் ஆட்சியாகவோ உச்சமாக சஞ்சரிக்கின்ற போது இந்த பாதகாதிபதியுடைய வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான நெருக்கடிகளை கொடுப்பார். இதெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஒவ்வொன்றா கணக்கு போட்டுட்டே வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியை விட நீங்க எந்த லக்னத்துல வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். அந்த லக்னாதிபதிக்குன்னு ஒரு வலிமை இருக்கு. நீச்சமா கூட அடைஞ்சிக்கலாம். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதியை விட பாதகாதிபதியான சுக்கிரன் வலிமை பெற்று விட்டால், சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து விட்டால் உங்களுக்கு அது சுக்கிர திசையுடைய காலகட்டம், சுக்கிர புத்தி நடைபெறுகின்ற காலகட்டம் மிகுந்த சோதனைக்குரிய காலகட்டமாக இருக்கும். அப்போ சுக்கிரன் அமர்ந்த வீடு, எந்த வீட்டுல போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு உங்க ஜாதகத்துல, அந்த வீட்டினுடைய அதிபதினு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. சுக்கிரன் எந்த வீட்டுல சஞ்சரிக்கலாம், நீங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அப்போ எந்த வீட்டுக்குள்ள சனி வீட்டுல இருக்காரா, இல்ல செவ்வாயுடைய மேஷத்துல இருக்காரா, சுக்கிரனுடைய ரிஷபத்திலையும் துலாத்துல இருக்காரா, இல்ல கன்னியிலையும் மிதத்துல இருக்காரா, புதனுடைய வீட்டுல, இவர் எங்கே போய் உட்கார்ந்தாரோ அந்த இடத்தையும் கெடுத்துடுவார். அப்ப அந்த அதிபதியின் திசையை புத்தி நடைபெறுகின்ற காலகட்டத்திலும் உங்களுக்கு சங்கடமான பலன்கள் ஏற்படும். அதே போல 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களிலும் பாதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த சுக்கிர திசை நடைபெறுகின்ற போது ஒரு 7.5 சனி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கடுமையான பாதிப்பு இருக்கும். அஷ்டம சனி வருகின்ற போது கடுமையான பாதிப்பு இருக்கும். சரி, இதற்கெல்லாம் விதி விலக்கு ஏதாவது இருக்கா? விதினா விமோசனம் என்றால் வரம், விமோசனம் இருக்குல்ல, வழி ஒண்ணு இருக்கும்ல, புரியுதுங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கும். அப்போ இந்த பாதகாதிபதி போயிட்டு மறைவு ஸ்தானம் என்கின்ற 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில் இந்த பாதகாதிபதி சஞ்சரித்து விட்டால் இவரால் ஏற்படுகின்ற பாதகம் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். இப்போ ஒரே புள்ளியை பார்க்க முடியாது இல்ல, சுக்கிரா வந்துடுச்சு, பாதகாதிபதி திசை, அப்ப நமக்கு எல்லாமே பாதகமா தான் நடக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் அமர்ந்த இடத்தையும் பார்க்கணும், எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் பாதகத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, மறைந்திருக்கிறாரா அதையும் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் அஸ்தமனம் நீச்சம் பெற்றிருந்தாலும் பாதகம் ஏற்படாது. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க நீச்சமாவாரு? பொதுவா சுக்கிரன் நீச்சமாவாரு பாத்தீங்கன்னா கன்னி. இல்ல ஜாதகத்துல சுக்கிரன் உங்க பிறப்பு ஜாதகம் அஸ்தமனமாக இருந்தாலும் சுக்கிர திசை உங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தாது. அதே போல ராகுடைய சாரமோ கேதுவுடைய சாரமோ அவருடைய சாரத்தில் நின்றிருந்தாலும் பாதகத்தை உங்களுக்கு வழங்க முடியாது. கடகராசினருக்கு லக்னாதிபதி வலிமை பெற்று விட்டாலும் பாதகாதிபதி சுக்கிரனால் சங்கடங்களை தர முடியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகம் என்பது கடல் மாதிரி. அப்போ ஜோதிடர்கள் மட்டும்தான் இது கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இந்த நேரம் இப்படி இருக்குங்க, இந்த திசாநாதன், இந்த பாதகாதிபதிக்குரிய ஆணையம், இந்த ஆணையம் சாட்சிக்காரங்கால விழுவதை விட சண்டைக்காரங்கால போய் விழுந்துடுங்க. அப்ப நாளை இதுக்கு போய் நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல ஜாதகத்துல அந்த எந்த நிலையில் உங்களுடைய பாதகாதிபதி இருக்கிறார், மாரகாதிபதி இருக்கிறார், அவர் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவாரா இல்ல மாரகத்தை ஏற்படுத்துவாரா இல்ல இரண்டையும் ஏற்படுத்த முடியாதா அவரால், இதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்வதுதான் ஜோதிட சாஸ்திரம். உங்களுக்கு மேலும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக பலன்களை வழங்கி கொண்டிருப்பேன். என்னை நேரில் சந்திக்கலாம். இது பற்றிய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு பதில் சொல்வதற்காக இது தளம் இருக்கிறது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.